ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சத்சரிதம் அத்தியாயம் 42. லக்ஷ்மி பாய்க்கு தானத்தை பாபா கொடுக்குறார். எல்லா பக்தர்களாலும் இந்த தசரா இல்லை அந்த விஜயதசமி அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் டேவாக எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. பாபா தன்னுடைய அந்த ஷிமோலங்கன் அப்படின்ற ஒரு எல்லைக்கோட்டை தாண்டுவதற்கு கரெக்டாக இந்த விஜயதசமியை தேர்ந்தெடுத்தது தான் கரெக்டு அப்படின்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த நாட்களுக்கு முன்னாடி அவர் கஷ்டப்பட்டால் கூட, ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உள் உணர்வுலேயே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கார். யார்கிட்டையுமே அவர் எதையுமே தன்னுடைய இறுதி நேரத்தை சொல்லலை, ஆனாலும் தன் உள் உணர்வோடையே இருந்திருக்கார். அந்த லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரம் வரத்துக்கு முன்னாடி யாருடைய ஹெல்ப் இல்லாமல் தானே அவரே நிமிர்ந்து உட்கார்ந்து பக்தர்களுக்கு ஒரு அருமையான காட்சியை கொடுக்குறார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, பக்தர்கள்லாம் என்ன நினச்சாங்கன்னா, பாபாவுடைய உடம்பு நல்லபடியாக தேரெடுத்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே தான் விரைவில் காலமாக போகிறோம் அப்படின்றத பாபா மனசில் புரிஞ்சுட்டார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, லக்ஷ்மி பாய் அப்படின்ற ஒரு பக்தைக்கு ஏதாவது தர்மம் செய்யணும் அப்படின்னு தான் மனசில் நினச்சிக்கிறாரு. பாபா எல்லா ஜந்துக்களிலும் வியாபித்திருக்கார். இந்த லக்ஷ்மி பாய்க்கு ஏதாவது தர்மம் செய்யணும்னு பாபா தன்னுடைய கடைசி நேரத்தில் நினைக்கிறார். இந்த லக்ஷ்மி பாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வசதியான வீட்டு பெண்மணி. காலையிலையும் இரவுலேயும் மசூதியில் பாபாக்கோசரம் வேலை செஞ்சுட்டுருப்பாள். இந்த மசூதியில் யாரெல்லாம் நைட் டைமில் அலௌடுன்னு பார்த்தீங்கன்னா, மகள் சாபதி, தாத்தியா, லக்ஷ்மி பாய், இவங்களை தவிர யாரும் மசூதியில் இரவில் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, பாபா தாத்தியாவோட மசூதியில் உட்காந்துருக்கும்போது லக்ஷ்மி பாய் ஷிண்டே என்ன பண்ணுறா, பாபாவை பார்த்துட்டு நமஸ்கரிக்கிறா. அப்போ பாபா, லக்ஷ்மி, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கூட அப்படின்னு கேட்குறாரு. அவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் ரொட்டி கொண்டு வரேன் பாபான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். அவள் வீட்டுக்கு போயிட்டு ரொட்டி, அதுக்கு உண்டான சப்ஜி எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரொட்டியை எடுத்து அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு நாய்க்கு கொடுத்துட்றாரு. அப்போ லக்ஷ்மி பாய் பாபாட்ட கேட்குறா, பாபா, நீங்கள் பசின்னு சொன்னதுனால நான் ஓடி போய் என்னுடைய சொந்த கையால் வீட்டில் நான் ரொட்டியை தயார் செஞ்சு சப்ஜியோடு உங்கள் முன்னால் வச்சேன். நீங்கள் இதுலேருந்து ஒரு சின்ன பீஸை கூட எடுத்துக்காமல் அந்த நாய்கிட்ட கொடுத்துட்டீங்களே, அனாவசியமாக நீங்கள் என்னை தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு பாபாக்கிட்ட லக்ஷ்மி பாய் சொல்கிறா. அதுக்கு பாபா சொல்கிறார், நீ ஒரு சாதாரண விஷயம், இது ஒன்றுமில்லாத ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயம், இதுக்கு ஏன் நீ கவலைப்படுற? நாயோடைய பசியை தீர்ப்பது அப்படின்றது என்னுடைய பசியை தீர்ப்பது போன்று தான். நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்குது, அது ஜந்துவாக இருக்கலாம். ஜந்துக்கள் ஆல்சோ வெவ்வேறாக இருந்தால் கூட சில பேசும், சில ஊமையாக இருக்கும். ஆனால் பசி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு காமன் விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறார் பாபா. அதை தவிர பசியாக இருப்பவங்களுக்கு உணவு அளிப்பவன் தான் உண்மையாகவே எனக்கு சாப்பாடு போடுறான் அப்படின்றத நீ நிச்சயமாக மனசில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை நீ ஒரு நியதியாகவே மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாபா லக்ஷ்மி பாய்கிட்ட சொல்லிடுறாரு. இது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் இதில் ஒரு பெரிய ஆன்மீக தத்துவத்தை பாபா கொண்டு எல்லாருக்கும் இதை புரிகிறபடி ஒரு நிலைநாட்டுறாரு. தினசரி பார்த்திங்கன்னா நம்மளால் நடைமுறைக்கு இதெல்லாம் கொண்டு வர முடியுமான்னு பார்த்திங்கன்னா முடியாது. ஆனால் எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத வகையிலே தான் அவர் இப்படி எடுத்து காட்டியிருக்காரு லக்ஷ்மி பாய்க்கு. இந்த நிமிஷத்துலேருந்து லக்ஷ்மி பாய் என்ன பண்ணுறா, தினம் பாபாவுக்கு அவளால் முடிஞ்ச அந்த பால், ரொட்டி, சப்ஜி, கரிகாய் எதெல்லாம் முடியுமோ அதை பாபாட்ட கொடுத்து பக்தியோடு அவர்கிட்ட கொடுத்துடுவாள். பாபா என்ன பண்ணுவார்னா, அவள் கொண்டு வர அந்த பதார்த்தங்களை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தனக்கு பசி போகும் வரை அதை சாப்பிட்ருவார். அதுலேருந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ராதாகிருஷ்ண மாயி அப்படின்னு இன்னொரு பாபாவுக்கு ஒரு பக்தை இருக்காங்க. அந்த பக்தைக்கு என்ன பண்ணுவார்னா, ஒரு பகுதியை இந்த லக்ஷ்மி பாயிடமே கொடுத்து நீ ராதாகிருஷ்ண மாயிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவார். லக்ஷ்மி பாயும் என்ன பண்ணுவான், பாபா தான் சாப்பிட்டு ராதாகிருஷ்ண மாய்க்கு கொடுத்து மிச்ச என்ன பாபாவா அவளுக்கு கொடுக்குறாரோ அந்த பிரசாதத்தை ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாப்பிடுவாள். இந்த ரொட்டி கதையை நம்ம
ஒரு சாதாரணமாக எதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாத விஷயமாக நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா பாபா எல்லா ஜீவராசிகளிலையும் ஜந்துக்களிலையும் ஊடுருவி இருக்கார் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு காட்டுறது. அது மட்டும் இல்லை, அதையும் கடந்து அவர் இருக்கார். ஏன்னா அவர் ஒரு சர்வ வியாபி. அவருக்கு பிறப்பு இறப்பு அழிவு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. இவை எல்லாத்தையும் அவர் கடந்தவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு தர்மம் செய்கிறாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. இந்த லக்ஷ்மி பாயோடைய சர்வீஸை தன் மனசில் எப்போவுமே வச்சுருந்துருக்கார். அதனால் அவரால் பாபாவுடைய சேவையை எப்படிலாம் செஞ்சாலோ அவர் மறக்காமல் இருந்திருக்கார். தான் கடைசி காலத்தில் இந்த உடம்பை விட்டு போகும்போது என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையில் இருக்கிற பையில் கையை விட்டு ஒரு முறை ஒரு 5 ரூபா, இன்னொரு முறை கையை விட்டு 4 ரூபாவுமா மொத்தமாக ஒரு 9 ரூபாவை ஒரு தானமாக தட்சிணையாக லக்ஷ்மி பாயில் கொடுத்துட்றாரு. இந்த 9 அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 21வது சாப்டரில் 9 வித நவவித பக்தியை ஏற்கனவே அது குறிப்பிட்டிருக்கு. அந்த பாபா ஏன் இந்த 9 ரூபாவை லக்ஷ்மி பாய் கிட்ட கொடுத்தா அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த ஸ்ரீலங்கன், அதாவது தசரா விடுமுறை தன்னுடைய எல்லை கோட்டை தாண்டுற நேரத்தில் இந்த தட்சிணையை லக்ஷ்மி பாய்க்கு கொடுக்கணுன்னு அவர் மனசில் ஒரு பிரார்த்தனையை வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த லக்ஷ்மி பாய் இருக்காங்க இல்லையா, அவள் ஒரு பெரிய பணக்கார வீட்டு வசதியான பெண்மணி. அவளுக்கு இந்த குறிப்பால் உணர்த்ததை தன்னுடைய பக்தர்களுக்கும் அந்த 9 நவவித பக்தியையும் அவங்க மனசில் வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட இந்த 9 காயின்ஸை அவள் கையில் கொடுத்துருக்கலாம். இந்த பாகவதத்தில் பார்த்திங்கன்னா 11வது பார்ட்டில் 10வது அத்தியாயத்தில் 6வது பாடலில் 1வது செயல் மற்றும் 2வது செயலில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 5 குணமும் பின்னாடி திருப்பி ஒரு 4 குணங்களும் பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. பாபாவும் அதையே பின்பற்றி முதல்ல ஒரு 5 ரூபா தட்சணையும் பின்னர் ஒரு 4 ரூபா தட்சணையுமா 9 ரூபாவை லக்ஷ்மி பாய் கையில் கொடுத்துருக்கா. இந்த 9 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் பல முறை அந்த லக்ஷ்மி பாய் கையில் போயிருக்கு. அவள் பாபா கிட்ட வாங்கியிருக்கலாம் தட்சணையாக. ஆனால் இந்த 9 அப்படின்றத இன்றைக்குமே அவள் மறக்க மாட்டாள். ஏன்னா இதுக்கப்புறம் பாபா அவர் தன்னுடைய இந்த பூத உடலை நீர்த்து சமாதி நிலைக்கு போயிடுறாரு. எப்பவுமே தன்னுடைய கவனத்தில் கவனமாக இருக்கிற பாபா, ஜாக்கிரதையாக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கடைசி நேரத்தில் எல்லாவித முன்னேற்பாடுகளையும் செஞ்சு தன்னுடைய பக்தர்கள் அன்பாலையும் பாசத்தாலையும் அவங்க யாரும் அந்த சிக்கிக்கொள்ளாதபடி என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் தள்ளி போக சொல்லிடுறாரு. காக்கா சாஹேப் தீட்சித்தும் பாபு சாஹேப் பூட்டியும் எப்போவுமே பாபாவோட ஒரு க்ளோஸ் அசோசியேஷனில் இருப்பாங்க, ஷாமாவோட சேர்ந்து. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கவலையோட பாபாட்ட நின்றுட்டுருக்காங்க. பாபா அந்த 2 பேரையும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் அந்த வாடாக்கு போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இந்த 2 பேருக்கும் பாபாவுடைய சன்னிதானத்தை விட்டு போகிறதுக்கு மனசு வரல. ஆனால் பாபா சொன்ன சொல்லுக்கு கேட்காமலும் இருக்க முடியல. அவங்க ரொம்ப மன சுமையோடு என்ன பண்ணுறாங்க, அந்த வாடாக்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும் பாபாவுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதனால் அவங்கள பாபா விட்டு போக முடியல. அந்த வாடாவில் அவங்க 2 பேரும் சாப்பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மனசு பூரா பாபாவை சுற்றி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த சாப்பாட்டில் ஒரு ஈடுபாடே இல்லை. அவங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாபா இந்த தன்னுடைய பூத உடலை விட்டு நீங்கிட்டார் அப்படின்னு ஒரு மெசேஜ் அவங்களுக்கு கிடைக்கிறது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடை பாதியிலே விட்டுட்டு மசூதிக்கு ஓடி வராங்க. பிரம்மாண்ட நாயகனே ஷீரடியின் மாமன்னன் நீயே, பிரம்மாண்ட நாயகனே ஷீரடியின் மாமன்னன் நீயே, கோலாகலமிங்கு உன் வாசலில் பயாஜ கோதே உடைய மேனியில் சாஞ்சி பாபா தன்னுடைய உயிரை நீத்துடுறாரு. அவர் தரையிலையும் விழலை, படுக்கையிலையும் படுத்திருக்கலை, வேறு யார் மேலேயும் விழலை. தர்மம் செஞ்சுட்டே கடைசி நேரத்தில் தன்னுடைய இன்னுயிரை நீத்துடுறாரு. இந்த மாதிரி ஞானிகள்லாம் தங்களுடைய குறிக்கோளை எழுதுறதுக்கோசரம்
ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம்தான் இந்த பூ உலகில் அவதரித்து தன்னுடைய பக்தர்களை எப்பவுமே காத்து ரட்சிக்கிறாங்க. ஒரு காரணத்துக்கோசரம் இந்த ஞானிகள் இந்த பூ உலகில் அவதரிக்கிறார்கள். தன்னுடைய நோக்கம் நிறைவேறியவுடன் அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு விலகி விடுகிறார்கள். ஆனால் பாபாவை போன்ற சத்குருக்கள் வாழ்ந்தாலும் சரி, சமாதி இருந்தாலும் சரி, இன்றளவும் தன்னுடைய பக்தர்களை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே சொன்னது போல், நான் சமாதி அடைந்தாலும் சமாதியிலிருந்து என்னுடைய எலும்புகள் பேசும், உங்களுடன் விளையாடும், நீங்கள் என்னை மனதில் நினைத்தால் நான் ஓடோடி வந்து உங்களை காத்து ரட்சிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கார். அது இன்றளவும் பக்தர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் அத்தியாயம் 42 முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வானாய் விரிந்தோங்கும் ஸ்ரீ பிரம்மமே, நீயாய் எனையாண்ட சிவ விஷ்ணுவே, கோடி கோடி மலர் கொழிந்திடவா, வாடி வாடுமென அழுதிடவா, ஆத்ம ஞான மலர் சாற்றுகையில் ஆதி அந்த மதில் ஏற்றிடவா, பிரம்மாண்ட